முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது பதவியை விட்டுக் கொடுப்பார் என்று அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் தமிழக முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என சசிகலாவை கட்சியில் ஒரு தரப்பார் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திங்களன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயகுமார் முதல்வர் பதவியை பன்னீர்செல்வம் விட்டுத் தருவார் என்றும் சசிகலாவுக்காக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறினார். தொண்டர்களுடைய விருப்பத்தை 50 மாவட்டங்களிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை விருப்பமாக தெரிவித்திருக்கிறோம். இது யாருடைய எதிர்கான கருத்துக்கள் அல்ல. பத்திரிகைகள், ஊடகங்கள் நீங்கள் தவறாக அதை சித்தரிக்க வேண்டாம். சோதனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவர் தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக நிர்வாகத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் பெருமைப்படுகிற வகையிலே அம்மாவின் வழியே அரசை நடத்தியிருக்கிறார். அம்மாவுடைய வாரிசாக பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தான் கட்சி தலைமைக்கும் ஆட்சி தலைமைக்கும் வர வேண்டும் என்கிற விருப்பத்தை, 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பத்தை நாங்கள் மாண்புமிகு பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். ஆர்.கே. நகரில் சசிகலா போட்டியிட்டு முதல்வராக வேண்டும் என்று ஆர்.பி. உதயகுமார் வெளிப்படையாகவே கூறி வருகிறார். உதயகுமார் உட்பட 5க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக கைகோர்த்துள்ளதாக கூறப்படுகிறது.